ஓம் சாந்தி. இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாகிய இறை சக்திக்கு எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த ஆகம வேதம் எனும் நூலை படிக்கும் ஒரு வாய்ப்பினை எனக்கு அளித்த பரதவசி மாமுனிவர் எனப்படும் பரத்வாஜ முனிவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலின் மூலம் பரத்வாஜ மாமுனிகள் நமக்கு முக்தி சத்கதி அளிப்பதற்கான ஒரு வழியினை கூறுகிறார். இந்த நூல்ல அவர் சொல்லியிருக்கிறது ஃபுல்லுமே நம்ம சத்கதியை அடையவும் முக்தி ஜீவன் முக்தி அடையவுமான ஒரு வழிவகைகளாக இருக்கு. அதுல அவர் நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, மும்மலங்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த மும்மலங்களை நீக்கணும் அப்படின்னா நற்குணங்களை வளர்த்து கொள்ளணும் இல்லையா? அதை நம்மளே தெரிஞ்சுக்கணும். அப்ப அத அத நம்ம நீங்கணும் அப்படின்னா, யார போய் நம்ம ஹெல்ப்புக்கு கேட்கணும் அப்படின்னா, ஆதி பராசக்தியை நம்ம என்ன பண்ணணும்? வணங்கி, "அம்மா என்னுடைய மும்மலங்களை போக்குங்கள்" என்று கேட்கணும். ஏன்னா, அந்த ஆதி பராசக்தியுடைய ரொம்ப அடிபணியும் பக்தராக இந்த கலியுகத்துடைய அ ஆள்பவர் இருக்கார்ல, கலிபுருஷன்னு அவர் இருக்காரு. நம்ம ஆதிபராசக்தியோட பக்தர்களாக இருக்கும்பொழுது நம்மள தொந்தரவு செய்ய மாட்டார். அதுக்காக அவங்கள கேட்டுக்கிட்டே நம்ம ஒவ்வொன்றாக நம்மளுடைய எண்ணங்களை சீர்படுத்தணும். நம்ம நினைவுகள்லாம் எப்படி இருக்கு? நம்மள செல்ஃப் செக்கிங் சுயமாக நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். வெறும இருக்கச்சே மத்தவங்கள பத்தி தப்பு தப்பா நினைச்சு மனசுல திட்டிட்டு இருக்கோம் இல்லையா? சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, கூட வேலை பார்க்குறவங்க, கூட படிக்கிறவங்க போன்ற எல்லாரையுமே என்ன பண்ணுவோம்? அவ இப்படி, இவன் இப்படி, அவ அப்படி, இவன் இப்படி, இந்த ஆள் இப்படி, அந்த ஆள் இப்படி, இந்த அம்மா அப்படி, அந்த அம்மா இப்படின்னு திங்க் பண்றது தான் மனிதனோட வழக்கம், உறவுகளாக இருந்தாலும். எல்லாரையுமே நம்ம நியாயம் தீர்ப்போம் இல்லையா? அத எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு நம்மள நம்மளே நியாயம் தீர்க்கணும். நம்ம இது சரியா செய்றோமா? அது சரியா செய்றோமா? இப்ப பேசினோமே அது கரெக்ட்டா? நேத்து அப்படி பேசி யாரையோ புண்படுத்திட்டோமே அது தவறு இல்லையா? இப்படி ஒவ்வொன்றாக சிந்தித்து நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். இப்ப எப்படி வெளியில வந்து ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும்னா, ஒரு மணமகள் எப்படி 100% தன்னை ரெடி பண்ணிக்கிறா இல்லையா? எவ்ளோ அழகா அலங்கரிச்சுக்கிறா! அப்படியே பார்த்தாலே நமக்கு அப்படியே லவ் வந்துருது. அந்த அளவுக்கு. அப்படியே அவங்க நிறமா இருந்தாலும் ஒயிட்டா இருக்காங்க, கருப்பா இருந்தாலும் ஒயிட்டா இருக்காங்க, ஒயிட்டா இருந்தாலும் ஒயிட்டா இருக்காங்க. அந்த அளவுக்கு திறமையா மேக்கப் போட்டு, தன்னுடைய குறை எல்லாத்தையுமே நிறையாக்கி காட்சியளிக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த ஆல்பத்தில பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு. இதே மாடல் தான். ஒய் மாடல், சேம் மாடல் தான். மணமகனாகிய அந்த ஈசனுக்காக காத்துக் கொண்டிருக்கிற மணமகளாகிய நாம என்ன பண்ணணும்னா, நம்ம குறைகளையும் அழகாக நீக்கி, மேக்கப் போட்டு ரொம்ப அழகா இருக்கணும். நல்ல நல்ல குணங்களை ஆபரணங்களாகவும், அலங்காரமாகவும் தரித்திருக்கிற ஒருவரை தான் அந்த ஈசனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல நல்ல குணங்களை ஸ்வீகரித்துக் கொள்ளணும். நல்ல தன்மையா இருக்கணும். ஏன்னா இங்க இங்க எல்லாமே தன்மைகளாக தான் உணரப்படுறது. இப்ப நம்மளே கூட ஒரு பழம் சொன்னோம்னா, இந்த பழம் தித்திக்கும், இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு அதோட தன்மைய சொல்றோம். இப்ப ரோஜானா என்ன சொல்றோம்? அப்படியே சாஃப்ட்டா இருக்கும். அப்படியே ரொம்ப வாசனையா இருக்கும். அந்த வாசனை அப்படியே மென்மையா இருக்கும். அப்படியே ரோசாப்பூ மூந்துட்டே இருந்தா நல்லா இருக்கு அப்படிம்போம் இல்லையா? மல்லிகைன்னா என்ன சொல்லுவோம்? அது கொஞ்சம் நேரம் மூந்து பார்த்துட்டே இருந்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு தலைவலிக்கும். ரொம்ப கொஞ்சம் காட்டமா இருக்கும் அப்படிங்கிறோம். மனோரஞ்சிதம்லாம் என்ன சொல்றோம்? நல்ல வாசனைப்பா. தள்ளி இருக்கும்போது அவ்ளோ நல்லாருக்கும். ஆனா மூந்து பார்த்துட்டே இருந்தோம்னா 2 நிமிஷம் தலைவலி வந்துருங்கிறோம். இப்ப இந்த இந்த மாரி இருக்கிறது தான் அதோட தன்மைகள் அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? இப்ப இந்த தன்மைகள் தான் இங்க கணக்கிடப்படுறது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, பொய்யாலாம் மேக்கப் போட்டுக்கூடாது. நிஜமாவே அதுவாகவே மாறணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப மும்மலங்களை நீக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க தெளிவாயிட்டீங்க. மும்மலங்கள்னா என்ன சொல்றாங்க அவங்க? ம் சொல்றேன் நான். அதுக்குள்ள மறந்துட்டேன். அந்த மும்மலங்களை நம்ம நீக்கணும். அப்புறம் வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, உள் ஒளிய பெருக்கணும். அந்த உள் ஒளிங்கிறது எப்படி இருக்கணும்? விகசித்து மலர்ந்து இருக்கணும். அதுல நம்ம ஒரு கவனம் வச்சுக்கணும். எப்பயுமே அந்த இறைவனை அந்த அந்த ஈசனான அந்த ஒளியை, அந்த பர ஒளியை நம்ம இந்த சிற்றொளியானது, அந்த பர ஒளியை சிந்திக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, உள் ஒளி பெறுகிறது. நற்குணங்கள் நிரம்பிடணும். நற்குணங்கள் நிரம்பிட்டு, நம்ம வந்து உள்வொளிய பெருக்கிட்டோம் அப்படின்னா, என்ன ஆகும்னா, உள்வொளி தானாவே பெருக ஆரம்பிச்சுரும்.
ஒரு இடம் வந்து கிளம்ப்சியா இல்லாம நீட்டா இருக்கு அப்படின்னா, அங்க ஒரு விளக்கு ஏத்தி வச்சோம்னா, என்ன அழகா அந்த அந்த ரூம் ஃபுல்லாவே ஒளி வீசுறது. அதே ரொம்ப சாமான் அதெல்லாம் இருந்தா எப்படி இருக்கு? அதோடைய அந்த இது மறைக்குது நம்மளுக்கு. அந்த நிழல் வந்து நமக்கு மறைக்கிறது. அது மாரி நம்மளுடைய அவகுணங்கள் நமக்குள்ள இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, இந்த உள் ஒளி அழகா பெருகாது. அதனால நம்ம அவகுணங்கள அறவே நீக்கிட்டு, நல்ல நல்ல சுப குணங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க அவங்க சொல்றாங்க. அப்பதான் அந்த உள்ஒளி பெருகும். அந்த உள்ஒளி பெருகணும் அப்டின்னா, நம்மளுடைய உணவு எப்படி இருக்கணும்னா, தூய்மையாக இருக்கணும். சொல், செயல், எண்ணம் எல்லாமே எப்படி இருக்கணும்னா, தூய்மையாக இருக்கணும். இப்படி ஒவ்வொன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும். சொல், செயல், எண்ணம் எல்லாமே தூய்மையா இருக்கணும். அப்ப நம்ம வந்து அக ஒளி பெருகணும் அப்படிங்கிறனால நம்மளுடைய அ செயலாக்கம் கரெக்ட்டா இருக்கணும். நல்ல நல்ல செயல்கள செய்யணும். நல்ல நல்ல வார்த்தைகள நம்ம பேசணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். செயல், சொல், செயல், எண்ணம் 3மே எப்படி இருக்கணும்னா, அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாரி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கும்போது நமக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, நம்மள வந்து இந்த நம்மளோட மாயை எல்லாம் விலகிடும். மாயை விலகும்போது என்ன ஆகுறது அப்படின்னா, தூய்மையானவங்களா ஆயிடுறோம். தூய்மையானவங்களானா உள் ஒளி வந்து அழகாக பெருக்கெடுக்கிறது. அந்த மாயை, ஆணவம், கன்மம், மாயை அப்படிங்கிற அந்த மும்மலங்கள நம்ம நீக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த மாயை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இருக்கும் ஆனா இருக்காது அப்படிங்கிற மாரியான விஷயங்கள். அதாவது இங்க எல்லாமே மாறிக்கொண்டிருக்கு. மாறிக்கொண்டிருக்கிற எல்லாத்து மேலயும் நம்ம எப்படி என்ன பண்ணிடுறோம், ரொம்ப ஆசை வச்சுடுறோம். ரொம்ப ஆசை வச்சுட்டா, நமக்கு அது ரொம்ப பெரிய துன்பமா இருக்கு. இப்ப இதுலேருந்துலாம் நம்ம விலகி, நம்ம உள் ஒளி அழகா பெருகி இருக்கும் பொழுது, அகத்தியரும் நம்மளெல்லாம் ஆட்கொள்றதுக்காக வந்து கொண்டிருக்காரு. அவர் மட்டுமே தான் நம்மள இந்த ஒளிப்பாலத்தின் மூலமாக கொண்டு ஈசனிடம் சேர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஐம்புலன்னு சொல்றோம் இல்லையா? பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னா என்ன சொல்றோம்? கண், காது, மூக்கு, அ வா வாய், மெய் அப்படிங்கிறோம். அப்ப நம்ம மெய்ன்னு சொன்னா என்ன நெனச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மெய் அப்படின்னு சொல்லும்போது உடல்ன்னு நெனச்சுக்கிறோம். இல்லன்னா ஒரு உண்மையான அந்த இறை அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிறோம். மெய்யை உணருதுன்னா, நான் ஆன்மா அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய புரிதல் இருக்கு. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஞான ஒரு வாசல் இங்க இருக்கு. இந்த ஜே 5ன்னு சொல்லும்போது அந்த உச்சி வாசல் ஒண்ணு. இந்த 4 வாயிலும் கிளீனா இருந்ததுன்னா, 5வது வாயிலான அந்த ஞான வாசல அகத்தியர் வந்து திறந்து இந்த ஆன்மாவை அந்த ஒளிப்பாலம் வழியாக அழைத்து கொண்டு ஈசனிடம் சென்று நம்மள சமர்ப்பிப்பார். இத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய இங்க ஒரு விஷயமா இருக்கணும்னு தான் புரிஞ்சுக்கணும். அப்ப 4 வாசல்ங்கிறது என்ன கண்ணு. அப்ப கண்ணால என்ன பண்ணும்? காணக்கூடாதத அந்த குரங்கு பொம்மை இருக்கும் இல்லையா? ஆ காந்தியோட குரங்கு பொம்மை அத பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். கண்ணால காணக்கூடாதவற்றை காணக்கூடாது. அதாவது கண்ணுக்கு நேரா நடக்கும். எல்லாமே தான் இங்க நடக்கும். ஆனா தேவையற்றத இது எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாரி தவிர்த்து விடுதல் நம்ம பார்வையிலேயே இருக்கணும். நல்ல ஒண்ணு விஷயத்த தான் பார்க்கணும். அது மாரி நல்ல ஒரு விஷயத்த தான் கேட்கணும். நல்ல விஷயத்த மட்டுமே தான் பேசணும். ஏன்னா, எல்லா விதமான பேச்சுக்களும் இந்த உலகத்துல இருக்கும். நம்ம ஒரு கடை தெருக்கு போறோம்னா, நாலா விதமான பேச்சுக்களையும் தான் கேட்போம். ஆனா, உனக்கானது என்ன அப்படிங்கிறது தான் நீ உள்வாங்கிக்கணும். நல்ல நல்ல விஷயங்கள தான் உள்வாங்கிக்கணும். அதே மாரி முகர்தல். முகர்தல்னா மூக்குனால நம்ம நல்ல வாசனைகள முகர்றோம். நல்ல நல்ல தன்மைகள நுகர்றோம். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது தேவையற்ற அதாவது இந்த மூக்கு அப்படிங்கிறது என்ன பண்றது அப்படின்னா, இந்த வகை வகையான சாப்பாடு இருக்கு இல்லையா? அதோட மணத்துல நம்மள லயிக்க வச்சுருது. ஆஹா! என்ன வாசனை அடிக்குதுல்ல. யார் வீட்லயோ பகோடா போடுறாங்க. யார் வீட்லயோ இன்னைக்கு அ பிரியாணி செய்றாங்க. இப்படி நம்மள என்ன பண்றது? கண்ணு, காது, மூக்கால பார்க்க முடியாதது கூட மூக்கு முகர்ந்து கொண்டு நம்மள என்ன பண்றதுன்னா, மாயையில தள்ளி விடுறது இல்லையா? ஸோ இந்த 4யுமே அழகா சுத்தமா வச்சுக்கணும். எதுவுமே இந்த 4 வாயில் வழியா அண்டாது. அப்படிங்கிற மாரி தூய்மையாக நம்ம வைத்துக்கொண்டு, உள்வழியையும் பெருக்கி வைத்துக்கொண்டு, அப்படியே வழிமையா விழி வைத்து அகத்தீசாய நம, அகத்தீசாய நம
என்று சொல்லி, அந்த பரவொளியான அந்த பரஞ்சோதிய ஈசனை சிந்தித்துக் கொண்டே இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இப்ப 4 வாசலையும் 4 முத்தத்தையும் நீட்டா வச்சிருக்கான்பா இவன். அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றாரு, அகத்தியர் உள் வந்து அமர்ந்து கொண்டு, அந்த நம்மள அழகா சுத்தப்படுத்தி, அவ ஆன்மாவில வேற ஏதான கரை திரை இருக்கான்னு அப்படி பார்த்து, அதையும் அழகா சுத்தப்படுத்தி நம்மள கொண்டு எங்க கொண்டு விடுறாரு அப்படின்னா, அழகா கொண்டு ஈசன்ட்ட எப்படி விடுறாருன்னா, நமக்கும் அவருக்குமான அந்த மெல்லிய மயிரிழையிலேயே 1000த்துல 1 அப்படி ஒரு மெலிசான ஒரு ஒளிப்பாலம் இருக்கு. அந்த ஒளிப்பாலம் வழியாக இந்த ஆன்மாவை அழைத்து செல்றார். இங்க நம்பளன்னு சொன்னா, நம்ம தான் அப்படியே மொத்தமா 50 கிலோ, 60 கிலோன்னு சொல்லி மொத்தமா போய் நிக்கிறோம்னு நெனச்சக்கூடாது. இந்த ஆன்மாவ அழைச்சுன்னு போறாரு. ஏன்னா ஆன்மாவும் மிக மிக நுண்ணியதாக ஒன்றாக இருக்கு. இப்ப இந்த மாயைகளும், இந்த கன்மம், மாயை, ஆணவம்லாம் இருந்தா அது என்ன ஆகும்னா, ரொம்ப வெயிட் ஆயிடும். அந்த ஆன்மா வந்து அப்படியே மயில் இறக விட அப்படியே மயில் இறகுலயே ஒரு ஒரு நூ நூ 100 பங்கு மெலிதா இருக்கு. அவ்வளவு ஒரு லைட் வெயிட்டட் ஒரு பார்ட்டிக்கிள் இந்த ஆன்மா. இப்ப இந்த ஆன்மால இந்த தேவையற்ற குணங்கள்லாம் நிறையும் பொழுது என்ன ஆகுறதுன்னா, அது வெயிட் ஆயிடும். அப்ப அதால இந்த ஒளி பாலத்துக்குள்ள போயி, அந்த ஈசன அடையறது ரொம்ப சிரமமா இருக்கும். புரியுறதா? ஆம ரேஸ் மாரி. ஆமையாட்டம் நம்ம இருந்தோம்னா, நம்மளால எப்படி முடியும் இல்லையா? வெயிட் ஆயிடுவோம் இல்லையா? அதனால நம்ம மெலிசா, அழகா, அப்படியே மெலியதா ஒரு மயில் இறக விட மெலியதா ஆகணும்னு புரிஞ்சுக்கணும். இப்ப அது வழியா அவர் என்ன பண்ணுவாரு, நம்மள அழகா உச்சிவாசல அழகா திறந்து நம்மளையே அவரோட அ அப்படியே பறந்து சென்று நம்மள அந்த ஈசனை அடையற மார்க்கத்துல அழகா கொண்டு விடுவாரு. அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இவர நம்ம அகத்தியர தியானிக்கும் பொழுதே, "என் உடலை காயகல்பமாக்கி விடுங்கள். என்னோட உடல காயகல்பமாக்க வரம் தாருங்கள்" அப்படின்னு சொல்லியும் அப்படியே லைட்டா அப்பப்ப அதையும் உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு ஒரு இது சங்கல்பமா போட்டு வச்சுட்டே இருந்தோம்னா, அந்த உடல் உபாதைகளில் இருந்தும் நம்ம நீங்க முடியும். இந்த உடல்களை எப்படி கையாளறது? இதுக்குள்ள இருக்கிற பிணிய எப்படி நம்ம கையாளணுங்கிற அந்த ஒரு டாக்டிஸும் நமக்குள்ளாகவே தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ இதுமே ஒன்று ஒன்றாக நம்ம புரிந்து கொண்டு நம்ம இது பண்ணணும். அதே மாரி நமக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தந்து இதுவரையிலும் நம்ம பயணிச்சிருப்போம் இல்லையா? எல்லாருடைய புத்தகங்கள் படிச்சிருப்போம். எல்லாருடைய புத்தகங்கள பத்திய ஞான கருத்துக்களை எல்லாம் கேட்டிருப்போம் இல்லையா? ராமாயண மகாபாரதத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்தே நமக்கு ஒரு ஞான போதனை தான் இருக்கும். அந்த மாரி எல்லாம் படிச்ச எல்லா அந்த குருமார்களுக்கெல்லாம நம்ம நன்றி சொல்லணுங்க. ஏன்னா நன்றி சொல்றது அப்படிங்கிறது, நம்மள மேல மேல உயர்த்தும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணொண்ணும் தான் நம்மள உயர்த்தணும். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் முக்கியமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம எல்லாருக்குமே என்ன சொல்லணும்னா, நாம பரமாத்மாவோட ஒரு துளி அப்படிங்கிறத எல்லார்ட்டயும் சொல்லணும். இப்ப நம்ம தன்னை உணர்ந்து கொண்டு அந்த தலைவனை தேடும் அந்த தருணத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அதனால அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஈசத் துடிய நெனச்சு நெனச்சு உள்முகமாக நம்ம கண்ண மூடி, இல்ல கண்ண திறந்திருந்தாலும் அது அவங்களுடைய முன்னாடி இருக்கிற குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடி, உங்களுக்கு ஒருத்தர் மூக்கு நுனிய பார்ப்பீங்க. ஒருத்தவங்க கண்ண மூடி அமர்ந்து கொண்டு, உள்ளுக்குள்ள அந்த ஒளி தெரியறதா அப்படின்னு தேடணும். எங்க தேடணும் அப்படின்னா, அந்த வெற்றிடத்துல தான் தேடணும். அப்பதான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறத எதுக்கு இருக்கிற அந்த வெற்றிடம் அப்படிங்கிற அந்த அந்த இடத்துல தான் அது நமக்கு தென்படும். புரியுறதா? எப்படி நம்ம கண்ணாடியில எப்படி பார்க்குறோம்? ஆப்போசிட் சைடு தானே பார்க்குறோம். அதே மாடல் தான். அதே மாடல்ல அப்படியே இருந்தோம்னா, அந்த ஒளியானது உங்களுக்கு தெரியும். அது கட்டை விரல் அளவுக்கு ஜோதிர் பிந்துவாக அ ஒளிரும்போது, அது ஆன்ம ஜோதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன ஜோதிகள்லாம் நமக்குள்ள இருக்கிற நெறைய அந்த ஆன்ம துகள்கள் தான். சரியா? புரிஞ்சுகொண்டு இதெல்லாம் துகள்லாம் பார்க்குற ஒரு நாள் நம்ம மொத்தமா பார்ப்போம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படியே நம்ம இருந்துட்டே இருக்கும்போது அகத்தியர் 4 வாசலும் 4 முற்றமும் தூய்மையா இருக்கும்போது உள்ளே அமர்ந்து கொண்டு, இந்த ஆன்மாவ மெச்சு சொச்சமா இருக்கும். கொஞ்சம் அன்கிளீன்டா அங்கே கொஞ்சம் லைட்டா இங்க கொஞ்சம் ஃபோட்டோக்கு பின்னாடி சின்னதா டஸ்ட் இருக்கும். அப்படின்னு நம்ம வீட்ல இருக்கோம்ல, நீட்டா வச்சிருக்கோம். ஆனா பார்த்தா லைட்டா ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு டஸ்ட் இருக்கும். 2 புக்கு தூக்கினோம்னா, அது பின்னாடி கொஞ்சம் டஸ்ட் வரும். அந்த மாரி இருக்கிற நூக் அண்ட் கார்னர்ல இருக்கிற அத்தன டஸ்ட்டையும் அழகா கிளென்ஸ் பண்ணி, நம்மள என்ன பண்றாருன்னா, மயிர்ப்பாலம் வழியாக அழைத்து சென்று ஈசனிடம் நம்மள சேர்ப்பிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒரு புரிதல்ல புரிஞ்சுக்கணும். ஓம் சாந்தி. அ அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லார்ட்டயும் நம்ப ஜீவாத்மாவாக இருக்கோம். நம்ம பரமாத்மாவ சென்று அடையணும் அப்படிங்கிறத அனைவருக்கும் சொல்லக்கூடியவர்களாக நம்ம அ இருக்கணும். அதனால உள் ஒளிய பெருக்கறதுல ரொம்ப முயற்சி செய்யணும் அப்படிங்கிறாங்க. நம்ம அதான் தெரிஞ்சுக்கணும். எல்லா குருமார்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறும் விதமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்களையும் நினைவு செய்து
நன்றி குடுங்க. 24 மணி நேரத்துல ஒரே ஒரு 2 செகண்ட் நன்றி சொல்லப் போறோம். அவ்வளவுதான். அவங்கள்ட்ட மானசீகமான ஆசிகள நம்ம பெறும்போது என்ன ஆகும்னா, நம்மளையும் நல்லா அழகா இந்த ஆத்மா கனியத் தொடங்கும். காயாக இருக்கிற அந்த ஆத்மா கனியாக மாறும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த இப்படி ஒன்றொன்றா நம்ம செஞ்சு நம்ம உயர்வு அடையணும் அப்படிங்கிறது தான் இங்க. அப்பப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்முகமாக சென்று உள்முகமாக தோன்றும் காட்சிகளை கண்காணிக்கக்கூடிய பக்குவம் நமக்குள்ள வரணும். அப்பதான் நம்மளால அந்த ஆன்ம ஒளி வரும்போதும் பார்க்க முடியும். அந்த வெளியில இருக்கிற காட்சிகள எல்லாம் வைண்ட் அப் பண்ணிடணும். உலகாய விஷயங்கள எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு, உள்ளுக்குள்ள நோக்கும் அந்த திறன் வேணும். எப்படி நம்ம சினிமா தியேட்டர் போனா, அத்தன லைட்டையும் அணைச்சுடுறாங்களா? பக்கத்துல யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியலையா? அப்ப நம்ம கவனம் எங்க போகிறது? எதிர்க்க இருக்கிற அந்த ஸ்க்ரீன்ல போகுறது. ஏன்னா, அதுல தான் ஒளி தெரியறது. அத போய் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இயல்பு என்ன? நமக்கு புரிஞ்சு போச்சா? அ இயல்பு என்ன அப்டின்னா, வெளியில இருக்கிற எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணினா, நம்மளால ஒன்றுடன் ஒன்றக்கூடிய தன்மையில தான் மனிதன் இருக்கான் இல்லையா? அ அதே மாதிரி நம்மளுடைய இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சினிமா தியேட்டர பார்வையிடணும். நமக்குள்ள இருக்கிற அந்த தியேட்டர் இருக்கு இல்லையா? அதுல ஓடுற சினிமாக்கள, அந்த படத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். வெளியில இருக்கிறத எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு, நம்ப பார்வையை உள்முகமாக செலுத்தும் பொழுது, பார்வைனா அந்த கண்ணுல இருக்கிற அந்த லென்ஸ் அது வழியா பார்க்கறது கிடையாது. பார்வைனா நோக்குதல். அ ஒரு நோக்கத்த உள்ளுக்குள்ள வைக்கணும். கண்டிப்பா பார்க்க முடியும். ஏன்னா, நான் பார்க்குறேன் அப்படின்னா, நீங்களும் தானே பார்ப்பீங்க. எல்லாராலயும் முடியும். இப்ப நம்ம சப்தரிஷிகளோட ஆசிகளை பெற்றுக்கொண்டே இருக்கோம். ஏன்னா, நம்ம சப்தரிஷிகளில் ஒருவரான பரதவசி எனும் பரத்வாஜ முனிவருடைய ஆகம வேதம்ங்கிற இந்த கலியுக ஞானத்த கேட்கிறோம். ஏன்னா, இவர் எந்த காலத்திலயோ இந்த வேதம் ஆரம்பிச்சபோது செஞ்சேன். உலகம் உருவாகும்போது செஞ்சேன். இந்த அண்டம் உருவாகும்போது இந்த வேதத்த நான் உங்களுக்கு குடுத்தேன்னு சொல்லல. அவர் இப்ப கலியுகத்துல 20த் செஞ்சுரியில தான் ஒரு ஆன்மாவை தேர்ந்தெடுத்து, தன்னுடைய அந்த வேவ் லெங்த்துக்கு ஒத்துவர ஒரு ஆன்மாவ தேர்ந்தெடுத்து, அவங்க மூலியமா தான் இந்த ஞானத்த நமக்கு வழங்கின்னு இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். அவங்க ஸ்பீக்கரா இருந்து, அவங்க லிசனரா இருந்து நமக்கு இத அவர் சொல்லிட்டு போறதெல்லாம் எழுதி, எழுதி நமக்கு சொல்றாங்க. புரிதல் தான் நம்மள உயர்த்தும் இல்லையா கண்களா? அப்ப புத்தம் புதிய வேதம். யாருக்கு? கலியுக கடைசியில இருக்கிற நம்ம நரனிலிருந்து நாராயணனா ஆக வேண்டிய நமக்கான வேதம் இதெல்லாம். புரிஞ்சுக்கணும். நரனா இருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம மனிதனிலிருந்து மகானாகி, நம்ம மகோன்னத நிலை அடையணும் இல்லையா? அதுக்கான ஞானம். இத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அத அழகா நம்மளுக்குள்ள எடுத்துக்கணும். அப்ப 6 தாமரைகளும் மலர்ந்து ஈசனுக்கு சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது ஒரு அரிய செயலா இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, அத நிகழ்த்தி காட்டவ தான் சப்த ரிஷிகளும் முனைகிறோம். அப்ப எங்களுடைய சாத்தியக்கூறுக்கு அப்பாற்பட்ட ஞானத்த வழங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். எங்களால எங்களால ஆக முடியாதது அப்படின்னு ஒரு செயல் இருக்கும் இல்லையா? அந்த செயல செயலாக்கம் பண்ணி உங்க எல்லாருக்குமே ஞானம் வழங்கி முக்தி சத்கதியை ஜீவன் முக்தி அடையறதுக்கு நாங்க வந்திருக்கோம். அடைய வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். அந்த உங்கள வழிநடத்தும் நாங்கள் வந்து அந்த ஆற்றும் செயல்கள் நன்கு உணர்ந்து நீங்களும் நன்றியோட ஆஹா நமக்காக எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு எல்லாம் செய்றேங்கிறாங்க அப்படிங்கிற அத புரிந்து சப்தரிஷி மண்டலத்துக்கும் நம்ம நன்றி கூறணும். சரியா? இது எல்லாம் ஒண்ணொண்ணும் நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாவே காலையில ஏந்த உடனேயே சப்தரிஷி மண்டலம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, வடகிழக்கு பக்கத்துல இருக்கு. ஈசானிய மூலை எனப்படும். அந்த இடத்துல ஒரு வணக்கத்த போட்டு கைய கூப்பி அ அந்த சப்தரிஷி மண்டலத்தின் ஒளி கிரணங்களால் நிரம்பட்டும். என்னுள் நிரம்பட்டும் அப்படின்னு சொல்லணும். எப்பயுமே சொல்லுறது தான் நமக்கு நன்மைய விளைவிக்கும். என்ன நம்ம இறைவன சிந்திச்சு இறைவனோட நம்ம இருந்தாலும், நம்மை உயர்த்தி விடவும், நம்மள காப்பாத்தவும், இந்த உயர்ந்த ஆன்மாக்கள் ரொம்ப முக்கியம். புரியுறதா? நம்ம மலையில உச்சியில இருக்கிற இறைவன தான் செவிக்க வணங்க போறோம் அப்படின்னா கூட, படிகள் இல்லாட்டி போ முடியாது இல்லையா? ஆ நமக்கு நடக்க முடியாதுன்னா யாரான ஒருத்தர் கை பிடிச்சு கூட்டின்னு போணும் இல்லையா? விஞ்சான்னு வேண்டியிருக்குல்ல இப்பல்லாம். அப்ப விஞ்ச் மாரி தான் இவங்கலாம் வராங்க இப்ப நமக்கு. ஏன்னா நம்மளால படிகளால ஏறி போய் எளிதில இறைவன அடையக்கூடிய அந்த பக்குவத்துல நம்ம இல்ல. அதனால நம்மளுக்கு என்ன பண்றாங்க, விஞ்சுல உட்காத்தி வச்சு விரைவுல கூட்டின்னு போறேன். ஆனா அதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அத ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எங்களோட நிலையும் இப்ப ஓங்கி உயர்ந்திருக்கு. நாங்க எப்ப சப்தரிஷிகளாக பதவி ஏத்துண்ட காலத்துக்கு அப்புறம் இத்தன காலமும் நாங்களும் அந்த இறைவனோட கலந்து யோகம் செய்யும் அ நேரத்த எங்களுக்கும் நெறையா
நிலையெல்லாம் உயர்ந்திருக்கு. அந்த உங்களுடைய உயர்வ கண்டும் நீங்க ஆன்மாக்களும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உயர்றீங்கல்ல, அத பார்த்தும் நாங்க மகிழ்ந்து கொண்டு தான் இருக்கோம். அப்ப நாங்க உங்கள கண்டிப்பா அந்த ஈசனிடம் அழைத்து செல்வோம் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த இந்த மாரி இப்ப இப்ப சப்தரிஷிகளும் புரியற மாதிரியான ஒரு ஏற்றம் மிக அதாவது உயர்ந்த மிக 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 உயர்ந்த ஒரு விஷயத்த இதுவரைக்குமே யாரும் செஞ்சதில்ல. இந்த கடினமான கலியுகத்துல வாழ்ந்து கொண்டு, இந்த வாழ்வினை நடத்தி கொண்டு, ஈசன அடைய நீங்கள் நடத்தும் போராட்டம் கண்டிப்பாக பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறாங்க. அழகா புரிஞ்சுக்கணும். இவ்வளவு தூரம் சொல்றாங்க. அழிச்சுன்னு போறேங்கிறாங்க. நாங்க உங்களுக்காக எங்க நிலையெல்லாம் உயர்த்தி வச்சிருக்கோங்கிறாங்க. பாடுபட்டு எக்ஸ்ட்ராலாம் நெறையா சக்திகள் எல்லாம் பெற்று வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம தானே மாறணும் இல்லையா? அ சரி இன்னைக்கு ஏதோ இவங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டப்படி இல்லாம நமக்குள்ள அந்த மாற்றத்தை நம்ம உருவாக்கி கொண்டு வர வேண்டும். கோளமர் செல்வர் உங்களுக்கு அனைத்து கோள்களிலிருந்தும் நற்பலன் வந்து சேர வாழ்த்தி அருளுவார் அப்படின்னு அகத்தியர பத்தி சொல்றாரு. அகத்தியர் வந்து உங்களுக்கு எல்லா கோள்களிலிருந்தும் நல்பலன வாங்கி வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக அருளி இருக்காரு. அதனால ஒவ்வொரு கோள்களுமே உங்கள வாழ்த்தி தான் உதவி புரியும் அப்படிங்கிறார். சப்த ரிஷிகள நம்ம சரணடையும் பட்சத்துல நமக்கு எவ்வளவுலாம் உயர்வுகள் கிடைக்கிறது பார்த்தீங்களா? ஓம் சாந்தி. இப்ப வானம் முழுவதும் மிகுந்து நின்று ஆகாய மார்க்கம் வந்தடைந்தவர்களுக்கெல்லாம் ஆசி வழங்குறவர் யாரா இருக்காரு அப்படின்னா, வால்மீகி முனிவர் இருக்காரு. இந்த வானம் முழுவதும் மிகுந்து வந்து அ ஆகாய மார்க்கம்லாம் வந்து அடைஞ்சவங்களுக்கெல்லாம் ஆசி வழங்குறவரா இருக்கிற வால்மீகி என்ன பண்றாரு? நமக்கும் அவரது ஆசிகளை வழங்குறார். உங்களுக்கும் ஆசிகளை வழங்கி ஈசனுடைய இருப்பிடத்தை விரைந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்து கூறியிருக்காரு. இப்ப ஈசனுக்கு விசுவாசம் கொண்ட விஸ்வாமித்திரன், மித்திரனாம் விஸ்வாமித்திரன் என்றும் அந்த ரிஷி முனிவரோ, உங்கள் கூட்டம்லாம் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து நம்மள எல்லாரும் சப்த ரிஷிகள நினைக்கிறாங்கப்பா. அகத்தியர் அவங்களோட தலைவர் தான் அகத்தியர். அவர நினைக்கிறாங்க. அவர நினைக்கும்போதே அவங்களும் மகிழ்ந்துக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா? வந்து ஒருத்தரும் சொல்லும்பொழுதே, நமக்கு நன்மை பயக்கத்துக்கு தானே வந்து சொல்றாங்க. அதன் அதன் ஆ ஆனா இருக்குமல்ல மைக். அப்ப வந்து ம் அ என்ன என்ன பண்றாங்க அப்டின்னா, விஸ்வாமித்திரனும் உங்களுக்கு என்ன பண்றாரு, ஆசிகள வழங்குறேன். அவருக்கு நிகரா ஈசனுக்கு மித்திரன்னா அவங்களையும் ஆக்கிர்றேன். அப்டிங்கிறாரு. நான் எப்படி ஆனேனோ அது மாரி உங்களையும் ஆக்குகிறேன் அப்டிங்கிறார். அப்ப ஈசனோடு ஒன்று கலந்து வசிக்கும் ஈசன் அப்படிங்கிற வசிஷ்டர். ஈசனோடு ஒன்று கலந்து வசிக்கும் வசீசன் என்கிற வசிஷ்டர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு பற்பல ஆசிகளை வழங்கி ஈசனோடு ஒன்றாக கலக்கும் அந்த அற்புத ஆற்றல கண்டிப்பாக அளிப்பேன் அப்படிங்கிற வாக்குறுதிய அவரும் குடுத்திருக்காரு. நமக்காக சப்தரிஷிகள்லாம் எவ்வளவு முனைப்போட இருக்காங்க. இப்ப ஹெல்ப் பண்ண இப்ப ஒரு எக்ஸாம் அப்படின்னா நம்மளோட அந்த 5 சப்ஜெக்ட் மிஸ்ஸும் நம்மள சுத்தி உட்கார்ந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தா நம்ம எவ்ளோ அழகா படிச்சு எவ்ளோ டாப்பரா வருவோம்ல. அந்த மாடல் தான் இப்ப. அனைத்து சப்தரிஷிகளும் நம்மளை சுற்றி வளைத்துக் கொண்டு நமக்கு எல்லா நன்மைகளும் செய்ய அப்படியே ரெடியா காத்திருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அப்ப விஸ்வாமித்திரரும், வசிஷ்டரும் நமக்கு எல்லாமே செஞ்சு அந்த அற்புத ஆற்றலை அளிக்கிறேன்னு வாக்களிக்கிறாரு. பரவுலகில் என்றென்றும் வசிக்கும் யாம் அப்படின்னு தானே சொல்லிக்கிறார். தொடங்கிய நாள் தொட்டு உங்களோடு நாங்க வந்து பயணிச்சுக் கொண்டிருக்கிறோம். நானும் உங்கள ஈஸ்வரனிடம் சேர்த்த பின்பே உங்களை விடுவிப்போம் அப்படிங்கிறார். ஏன்னா, அவர் பரதவசி முனிவர் இல்லையா? பர உலகுல வசிக்கிறாரு. நம்ம வசிக்கிறது இக உலகு. இக உலகு அப்படின்னா இந்த பூமி. பர உலகு அப்படின்னா இந்த பரந்தாமம் அப்படிங்கிறது அந்த இறைவன் இருக்கிற அந்த இருப்பிடம். நானும் உங்கள கொண்டு அவர்ட்ட தான் சேர்த்து, அதுக்கப்புறம் தான் உங்கள விடுவிப்பேன் அப்படிங்கிறாரு. பாருங்க, உங்கள கையே விடமாட்டேன், இறுக்கி பிடிச்சுட்டேன்ட்டாரு. நம்மளும் என்ன பண்ணணும்? இறுக்கி பிடிச்சுக்கணும். அப்ப தூர்வாரும் துர்வாச முனிவர் என்ன பண்றாரு? அகத்தியரின் ஆணைப்படி உங்களுடைய அழுக்குகளை எல்லாம் அகற்றி தூய்மையாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சரியா? அவர் மேல் உலக மக்களுக்கு மட்டும் தான் இந்த செயலெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த தேவர்கள், கந்தர்வர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் சில சமயம் அவங்களுக்குள்ளயும் இந்த வேறுபாடான மனநிலை வருமாம். அப்ப அதெல்லாம் போய் யார் தூர் வருவாங்கன்னா, துர்வாசர் தான் வருவாராம். இப்ப நமக்காக பூலோகம் இறங்கி வந்து பூவுலகுல வசிக்கிற நம்மளுடைய ஆ அந்த தூரையும் வார்றதுக்காக அவர் வந்து இங்க இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா?
இதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விழிப்போட இருந்து நம்ம இதெல்லாம் செய்யணும். அகத்தீசன் வந்த பின்னர் யாரு வருவாங்க? ஈசனும் நேரடியாக வந்து பற்றிடும் நேரம். அதுல நம்ம விழிப்போட இருக்கணும். அகத்தீசர் வந்து தூய்மையா இருந்து, நமக்கு பல பல இந்த மாரிலாம் பொறுமையாலாம் அவர் வந்து ஞானம் வழங்குமா அவரோட ஞானம் வந்து இன்னுமே மிகவும் ரொம்ப தீவிரமாகவும், இப் இன்னுமே நம்ம கொஞ்சம் நல்லா அகவொளிய பெருக்கி வச்சுட்டா தான் நம்மளால அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஞான இதெல்லாம் நமக்கு போதிப்பாரு. அப்ப அவர் வந்து நமக்கு இதெல்லாம் போதிச்ச உடனே, ஈசனும் வந்து நம்மள என்ன பண்ணுவாரு, நேரடியாக பற்றிடும் நேரமும் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். விழிப்போட இருக்கணும். மிக மிக அவசியம். அந்நிலைய நம்ம அடையறதுக்கு அவங்கள்ட்டயே வேண்டி நிக்கணும். அப்ப ஐயா அகத்தியரே நாங்கள் எல்லாரும் விழிப்போட இருந்து உங்களையே உணர்ந்து பின் ஈசனோடும் கலக்க வேண்டும். அப்படிங்கிறத அகத்தியர்ட்ட நம்ம வேண்டி நிக்கணும். ஏன்னா விழிப்புணர்ச்சி இல்லன்னா என்ன ஆகும்? வருபவரை தவற விட நேரிடும். அ அதனால இறைஞ்சி வேண்டி நில்லுங்க. ஆமா, சட்டுன்னு வராங்க. தடால்னு வராங்க. தடால்னு என்ன நடக்கிறதுன்னு முன்னாடியே எல்லா வெளியில அத்தன ஷட்டரையும் மூடிடுறாங்க. எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுருவாங்க. டக்குனு அவங்க வரும்போது நம்ம அந்த கவனம் அப்படி ஷார்ப்பனா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு தான் அந்த விழிப்புணர்வு வேணும். அப்படி பார்க்கும்போது தான் நம்மளால எல்லாமே உணர முடியும். இப்படி ஒரு பாதி ராத்திரி ஒரு தருணத்துல வைகாசி மாசம் நல்ல வெயில். அந்த வெயில்ல வந்து என்னால பெட்லயும் படுக்க முடியல. அந்த மாரி இருந்தது. ஏசி இது பண்ணாம சர்வீஸ் பண்ணாம விட்டுருந்தேன். அந்த டயத்துல நான் கீழ இறங்கி படுத்துன்ட்டேன். படுத்துட்டா அ இப்படி படுக்கிறேன், அப்படி படுக்கிறேன், அப்படி படுக்கிறேன், இப்படி படுக்கிறேன். என்னால ஒரு பக்கமா படுக்க முடியல. அவ்ளோ எரிச்சல். ஆனா டக்குன்னு என்னாச்சுன்னா, மல்லாக்க படுத்தேன். டக்குன்னு எல்லாமே ஷட்டர் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப வெறுமே வெறும் இன்னர் ஜர்னி மட்டும் தான். அப்ப பார்த்தா நெத்தியில வந்து பீம் பீம், பீம் பீம், பீம் பீம்ன்னு ஒரு பஸ்ஸர் அமுக்கிட்டு, நல்லா நல்லாவே பீம்ன்னு நல்லா உள்ள விட்டு அப்படி பஸ்ஸர் அமுக்கி டப்புன்னு அப்படியே வெளியில எடுத்துட்டு அப்படியே அது முடிஞ்சிருச்சு. உடல் வந்து பல டெசிபல் அ ஹைக்கு ஒரு எனர்ஜி அது தாங்க முடியல. உடம்பு தடார் தடார்ன்னு அதிர இப்படி சத்தம் கேட்குதே! அப்படின்னு நினைச்சுலாம் இருந்துருவாங்களேன்னு. அதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தா, அந்த இவரு நந்தியம் பெருமாள் வந்து தீட்சை குடுத்துட்டு போயிருக்காரு. இது எல்லாமே விழிப்புணர்வோட இருந்தா தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டி நம்ம என்னன்னே தெரியாது. நெத்தியில இது இதுன்னு போட்டு நெத்திய போட்டு பரான்னு பிராண்டி தூங்கிடுவோம் திரும்பி. எப்படியா இந்த பக்கம் திரும்புவோம், அந்த பக்கம் இல்லையா? இப்படி எல்லாம் இருக்கும். எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நம்ம விழிப்புணர்வோட இருக்கும்போது எப்ப வேணா அகத்தியர் வந்து நமக்குள்ள அமர்ந்து கொள்வார். அகத்தியர் வந்து அமர்ந்து கொண்டு நம்மள தூய்மைப்படுத்திட்டு செல்லும்போது நமக்கு தான் எல்லாம் நிறைய கால நேரம் இருக்கிற மாரி இருக்கும். என்னடா 2 வருஷமா கன்டின்யூ ப்ராசஸ் நடக்கிறதா நடக்கும். அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு நொடி இந்த மாரி தான் இருக்கும். ஆனா அவங்க வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப நமக்கு இப்ப வந்து இந்த சப்தரிசிகளால நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே மாரி ஈசனிடம் சேர்ப்பிக்கும் ஒரு தருணம் நமக்கு வரும்போது, நமக்கு ஈசனும் வந்து நமக்கு நெறைய விஷயங்கள நமக்கு உணர்த்துவாரு. உணர்த்து நமக்கு எல்லா இதையும் நமக்கு புரிய வச்சுன்னா, நம்ம அவரோட ஐக்கியமாயிடலாம். அந்த ஒளியோட இந்த ஒளி ஐக்கியமாகக்கூடிய அந்த ஒரு தருணமும் அழகாக நமக்கு தான் நடக்கப்போறது. வேற யாருக்குமே நடக்க போறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். தருணங்கள் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. நம்ம தான் எப்படி இருக்கணும்? தெளிவோட காத்திருக்கணும். பெற்ற தந்தைய வந்து ஈசன் வந்து பிரிஞ்சிருந்தார் இல்லையா? இத்தன காலம். அப்படி ஒண்ணு அவர அதனால நம்ம நம்ம தாயும் தந்தையுமான அந்த ஈசன, பரஞ்சோதிய பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்துட்டோம். அருட்பெருஞ்சோதிய. அத போய் அடையணும், அடையணுங்கிற ஏக்கம் இருக்கணும். இப்படி ஒரு தாய் வந்து தன் குழந்தைய விட்டுட்டு ஆஃபீஸ் போனா, அவ எப்படி எப்ப வீட்டுக்கு போலாம், போய் தன் குழந்தைய எடுத்து இறுக்கி அணைச்சுக்கலாம்னு நினைப்பா இல்லையா? அந்த மாரி நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும். நம்ம ஓடி போய் நம்ம அ தாயான, தந்தையான அந்த ஈசனை அணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அ பதட்டம் இருக்கணும். நம்ம அப்பா வந்து ஃபாரின் போயிருக்காரு. நம்ம அம்மாவும், அப்பாவும் ஃபாரின் போயிட்டாங்க. வந்து நம்மள கூட்டிக்கணும். நம்ம போய் அவங்களோட சேரணும். அப்படி அப்படி ஒரு அந்த மாரி இறைவன் வந்து பரவுலகுல இருக்காரு. நம்ம இக உலகில் இருக்கோம். ஈசனை சென்று அடைய வேண்டும். அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். ஏங்கி தவிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த பௌர்ணமி தினமெல்லாம் எப்படி அதுக்கு ரொம்ப துணை செய்கிறது. ஒவ்வொரு பௌர்ணமி தினமும் இந்த தியானத்துக்கும், நம்ம ஈசன் நெருங்குறதுக்கும் அனைத்து பாவான்கள், அதாவது சத்தாத்மாக்கள், உயர் ஆன்மாக்கள நம்ம
நெருங்கவும், அவங்க நம்மள புரிந்து கொள்ளவுமான ஒரு ஒரு தருணமாக இந்த பௌர்ணமி அப்படிங்கிற அ அந்த ஒரு தருணம் வந்து அமைஞ்சிருக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அந்த நேரத்துல நம்ம அழகாக அந்த பௌர்ணமி நிலவோடைய அந்த முழு கிரணங்களையும் நமக்குள்ள வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற அந்த சங்கல்பத்தோட தியானம் கத்துக்கணும். ஏன்னா உள்வொளி நிறையணும் இல்லையா கண்களா? உள்வொளி பெருகணும். அப்ப பௌர்ணமி நிலவுடைய தியானத்த நம்ம நம்ம பௌர்ணமியோடைய அந்த ஒளிய நமக்குள்ள நிறைத்துக் கொள்கலாம். எவ்வளவு நேரம், எவ்வளவு மணித்துளிகளோ, இல்ல எவ்வளவு நிமிட துளிகளோ உங்களால அந்த நிலவை உங்களால அப்படியே உட்கார்ந்து கொள்ள முடியுமோ, அவ்வளவு நேரம் அத உங்க கண்களால பார்த்து, மனதுல மனக்கண்ணால அப்படியே உட்கவர்ந்து கொள்ள உங்களுக்குள்ள அழகா நிறைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? அப்படியே அழகா நீங்க உங்களுக்குள்ள ஃபில்லிங் பண்ணிக்கணும். அந்த அந்த ஒளி எப்படி இருக்கு? பாதரசத்தை ஒத்த ஒளியா இருக்கு. லைட்டா இருக்கு இல்லையா? ஒளியா இருக்கு. அந்த ஒளிய நீங்க உங்களுக்குள்ள நிறைத்துக் கொள்ளணும். இது ஒன்றும் செயல்ல தாம்மா இருக்கு. அ அழகா செஞ்சு உணர்ந்து, உணர்ந்து நீங்க செயல் செய்யும் பொழுது, உங்களுக்கு அந்த உன்னதமான அந்த உள்ஒளி வந்து பெறுகிறது. ஏன்னா பௌர்ணமி நிலவு நமக்கு ஒண்ணும் வெறும் சூதிங்கா தான் இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். அந்த ஒளியில நம்ம அமர்ந்திருக்கும் போதும் சரி, இத நம்ம உள்வாங்கிக் கொள்ளும் பொழுதும் சரி, அப்படியே என்னமோ அந்த பாதரச துகள்களால நிறைஞ்சிருக்குன்னுங்கிற மாரி இருக்கும். அப்படியே இந்த வெள்ளி இழைகள்லாம் நமக்குள்ள நிறையிற மாரி இருக்கும். அப்படி அழகா இருக்கு இல்லையா? அது ஒளிரும் வெண்மை கொண்ட அது ஒரு பாதரசம் போன்ற தன்மை வாய்ந்த ஒளிய பெருக்கறது இல்லையா? ஸோ அந்த அந்த பௌர்ணமி அன்று வந்து நம்ம அத ஒரு அத நம்ம அகத்துக்குள்ள நிறைத்துக் கொள்ளக்கூடிய அந்த தருணத்த அழகா உள்வாங்கிக் கொண்டு நம்ம உயர்வடையணும். இது ஒண்ணொண்ணா நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஒவ்வொரு பௌர்ணமியும் பாருங்க, இந்த கார்த்திகை பௌர்ணமி நம்ம கார்த்திகை பண்டிகையா போச்சு. அ அப்புறம் பார்த்தீங்கன்னா, க தை மாசி வரும்போது அது மாசி மகம்னு சொல்லி அது ஒரு விஷயமா கொண்டாடுவாங்க. இனிமே வரும்போது எல்லாமே பங்குனி அப்படின்னு வரும்போது, பங்குனி உத்திரமா அது வந்துரும். அந்த பௌர்ணமி நேரம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அது வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமிம்பாங்க. வைகாசி பௌர்ணமிங்கும்போது தான் வைகாசி விசாகம் வரும். இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி எல்லாமே கொண்டாடப்படும் நாளாக இருக்கு. அது நீங்க அழகா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை ஒட்டி அதோட அந்த நாட்கள்ல எல்லாமே ஒரு விரதம் இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு பூஜை செய்றதா இருக்கலாம். ஒண்ணொண்ணும் அப்படிதான் வருது. காரணம் என்ன அப்படின்னா, அது அது ஒரு நிறைந்த நாளா இருக்கு. நம்மளால இந்த ஆகாயத்திலேருந்து இருக்கிற அந்த சக்திய உள்வாங்கி நிரப்பிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு தருணமாக இருக்கு. ஸோ இப்ப இந்த மாரி இந்த ஒளிய நமக்குள்ள நிறைய கத்துக்கணும். அதே மாரி உள்வொளி பெருகணும் அப்படின்னா, சூரியனுடைய ஒளியையும் நமக்குள்ள உள்வாங்கிக் கொள்ள நம்ம தெரிஞ்சுக்கணும். சூரியன நம்ம எ ஒரு 7:30 மணி அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது பார்த்தா கண் உறுத்தலா இருக்காது. இப்ப பலிகாலம் நம்ம எப்ப பார்த்தாலும் 12 மணிக்கு பார்த்தாலுமே கண்ண உறுத்துறது கிடையாது. அந்த உறுத்தாத மென்மையான அந்த ஒளி எப்ப இருக்கோ, அந்த தருணத்துல பார்த்து நமக்குள்ள நிறைத்துக் கொண்டு, அது எப்படி தங்கமாட்டம் ஜொலிக்கிறதா அது? அந்த தங்கமாட்டம் என்ற அந்த ஒளிய எனக்குள்ள நான் நிறைத்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் வச்சு, அத நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது, அது நமக்குள்ள வந்து நிறையறத நம்மளாலயே உணர முடியும் கண்களா. அந்த ரேஸ் வந்து நம்மள வந்து அடையும். அது பார்க்க முடியும். ஏன்னா, எனக்கு முடியுதுன்னா உங்களுக்கும் முடியும். நீங்களும் ஹியூமன், நானும் ஹியூமன் தானே! ஸோ அந்த அந்த ரே அந்த அந்த சூரியனுடைய ஒளிய பார்க்கும்போது, அது வந்து நமக்கு உள்ளாக உட்புகுந்து செல்றத நம்ம பார்க்க முடியும். அப்படியே ஒரு சில ஒரு 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 2 நிமிஷம், 3 நிமிஷம் பார்த்துட்டு, கண்ண மூடிட்டோம்னா, நமக்கு உள்ளாகவே அது ஒளிர்வதையும் நம்மளால பார்க்க முடியும். முதல்ல முடியாம இருக்கலாம். ஆனா காலம் செல்ல செல்ல நம்மளால இது எல்லாமே இயலும். அ நானும் ஹியூமன் தானே! நீங்களும் ஹியூமன் தான். நானும் ஒரு மனித உடல் எடுத்த ஆன்மா. நீங்களும் அதே மாரி தானே! அப்ப உங்களாலயும் முடியும். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி அ வ பார்த்துட்டு வந்துட்டு, அப்புறம் நம்ம எப்பயுமே அந்த சூரியன நம்மளால சூரியன் அப்படின்னு நினைச்சாலே அந்த ஒளி பொருந்திய அந்த சூரியன நினைக்கக்கூடிய, அத உருவகிக்கக்கூடிய ஒரு தன்மைய வளர்த்துக்கணும். இல்லன்னா, நீங்க கூகுள்ல போய் கூட சன்ரைஸ் அப்படின்னு போட்டு பார்த்து பார்த்து கூட சன் எப்படி சன்ரைஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட நீங்க உள்வாங்கிக்கலாம். வாங்கிக் கொண்டு அப்படியே அந்த அந்த ஒளிய நமக்குள்ள நிறைச்சு உள் ஒளிய பெருக்கிக்கணும். தீப ஒளிய பார்த்து தீபத்தில் இருக்கும் ஒளிய உட்கரித்துக் கொண்டு உள் ஒளிய பெருகணும். ஏன்னா ஒளியான ஈசன் இல்லையா அவன். நம்மளால வந்து அவன் எப்படி இருப்பான்? அப்படின்னு நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? ஆனா இது இது மாரி தான் இருப்பான். இந்த ஒளி மாரி தான் இருப்பான் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு ஒரு எண்ணம் கொண்டு அப்படியே அந்த ஒளிய பார்க்கும்போதெல்லாம், எல்லாமே ஈசன் தான், ஈசன் தான் இந்த விளக்குல பிரதிபலிக்கிறான் அப்படின்னு உணர்ந்து, அந்த விளக்கொளிய நமக்குள்ள உள்வாங்கிக் கொள்ள வேண்டும்.
அதே மாரி யாகத்தீய பார்க்கும்போது, அது மாரி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். கோவில்ல போனோம்னா, சாமிக்கு 2 பக்கமும் ஒரு தீப்பந்தம் பொருத்திக்கிட்டு வருவாங்க. அத பார்க்கும்போதும், அதை நமக்குள்ள நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி எல்லா ஒளியையும் ஈசனுடைய பிரதிபிம்பமாக நெனச்சு, நெனச்சு நம்ம உள்வாங்கிக் கொள்ளும்போது, உள் ஒளியானது பெருகி விகசித்து உங்களுக்கே காட்சி கொடுக்கும். அப்புறம் அகத்திய மாமுனி வந்துட்டாருன்னா, நம்மளுக்கு மற்ற எல்லாத்தையுமே சரி பண்ணி, என்ன பண்ணுவாரு? உச்சி வழியாக அழைத்துக் கொண்டு சென்று ஈசனிடம் சேர்ப்பிப்பார். சரியா? இப்ப இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. என்னன்னா உங்களுக்கு வழியும் சொல்லியாச்சு. வந்து அழிச்சுன்னு போறதுக்கும் ரெடியா இருக்காங்க. ஆனா, அந்த ஃப்ரீ வில் யாருக்கு குடுத்துருக்காங்க அப்டின்னா, உங்களுக்கு தான் குடுத்துருக்காங்க. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? புரிந்து கொண்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்மளுடைய அனைத்து இந்த இந்த இத்தன விஷயத்தையும் என்ன பண்ணணும்னா, அந்த அனைத்து பாரவான்கள்ட்டயும் ஒப்படைக்கணும். எல்லாரையுமே மதிக்கணும். அனைத்து தெய்வங்களையும் மதிக்க வேண்டும். அனைத்து உயர் ஆன்மாக்களையும் மதிக்க வேண்டும். ஆ, அதான் ஹையர் சோல்ன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள மதிக்கணும். என்ன காரணம் அப்டின்னா, அனைத்து தெய்வங்களுமே உயர்ந்த உயர்ந்த ஆன்மாக்கள் தான் இங்க தெய்வம் தெய்வம்னு பேர்ல கோயில்ல இருக்கு. நம்ம கும்புறோம். நம்மளுக்கே தெரியும் இல்லையா? முருகன வணங்கினா முக்தி கிடைக்கும். பேசிக்கிறோம்ல. அவங்களும் ஒரு தெய்வத்துவம் வாய்ந்தவங்கன்னா, அவங்களும் உயர் ஆன்மாக்கள் தான். அப்ப இந்த எல்லா உயிர் ஆன்மாக்களும் தான் நமக்கு இங்க படிநிலையாக இருக்காங்க. பக்தியில கோவில்ல போய் நீங்க சாமி கும்பிடுறத வச்சு தான் உங்களுக்கு இந்த பக்திக்கு அடுத்த நிலையான ஞான நிலையில உங்களுக்கு இந்த ஆன்மீக அறிவு கிடைக்கிறது. ஏன்னா, அங்க சிலையில பார்க்குற எல்லாமே இங்க உண்மையிலயும் இருக்கு. இந்த 30 முக்கோடி தேவி தேவதைகளும் உண்மையாகவே வெளியிலயும் இருக்காங்க. எவ் அ வெளி உலகுலயும் இருக்காங்க. நம்ம உள்ளுக்குள்ளயும் இருக்காங்க. ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளயுமே அந்த 30 கோடி தேவி தேவதைகள் இருக்காங்க. அந்த 3 தெய்வங்கள் இருக்காங்க. 3 தேவியர் இருக்காங்க. மும்மூர்த்திகள்ங்கிறவங்களும் இருக்காங்க. அந்த 3 தேவியர்களும் இருக்காங்க. சதாசிவம், மகேஸ்வரன் போன்றவர்களும் நமக்குள்ள தான் இருக்காங்க. ருத்ரன் எல்லாருமே நமக்குள்ள தான் இருக்காங்க. இப்ப எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க வெளியிலயும் இருக்காங்க. வெளியில இருந்து இந்த உலகத்த காக்குறாங்க என்ற இந்த இந்த சூரிய குடும்பத்த காப்பாத்துறாங்க. அதே மாரி உள்ளுக்குள்ள இருந்து நம்மையும் காப்பாத்துகிறார்கள். அந்த உள்ளே இருக்கிறது தான் வெளிய இருக்கு. வெளிய இருக்கிறது தான் உள்ள இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப அவங்க அத்தன பேரும் வேணும் இல்லையா? இந்த உடல் இயக்கத்துக்கும் அத்தன பேரும் வேணும். ஆன்ம முன்னேற்றத்துக்கும் அத்தன பேரும் வேணும். அதனால தெய்வங்கள் எல்லாம் வந்து இந்த நிலையில இருக்காங்க, அந்த நிலையில இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஈசன மட்டுமே சிந்தி அப்படின்னா, அவங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்றோம்னா, 1 ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸு, 2ண்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸு, 3ர்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸு, 4த் ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸு, 5த் ஸ்டாண்டர்ட் மிஸ் மாரி கிளாஸ் மாறி மாறி வந்தோனே அந்த மிஸ்ஸோடலாம் பேசுறது இல்லல்ல. இந்த கிளாஸ்க்குலாம் போறது இல்லல்ல. அது மாரி தான் இருக்கணும். ஆனா அவங்கள அவமரியாதையாக பேசக்கூடாது. நம்ம இப்ப என்ன கிளாஸ்ல இருக்கோமோ, அந்த கிளாஸ் மிஸ்ஸோட தானே நமக்கு தொடர்பு இருக்கு. அப்ப நம்ம அடுத்தது என்ன போகணும்? என்ன சொல்லுவாங்க 9த் ஸ்டாண்டர்ட்ல, "நெக்ஸ்ட் இயர் 10த் போணும். 10த் போர்ஷன் படிங்க" அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம அடுத்து செல்ல வேண்டியது ஈசன் இருப்பிடமாக இருக்கிறனால, ஈசன சிந்திக்கிறோம். சரியா? அதனால மற்ற யாரையுமே தூஷிக்க கூடாதுங்கிறதுல நமக்கு ஒரு நிச்சய புத்தி இருக்கணும். யாரையுமே தூஷணம் செய்யக்கூடாது. ஏன்னா எல்லாருமே நம்மள கை தூக்கி விட்டவங்க தான். அவங்க எல்லாரும் தான் படிக்கல்லாக நின்றதுனால தான் நம்ம இன்னைக்கு இந்த நிலையிலயாவது இருக்கோம். ஒரு ஞானத்த கேட்கிறோம்ல பொறுமையா 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் உட்கார்ந்துட்டு, அந்த நிலைக்கான நம்ம உயர்த்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு செயலாக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப அனைவரும் என்ன பண்ணணும்? இணைந்தே யோகம் செய்யணும். அப்புறம் யோகம்னா என்ன சொல்றாங்க இவங்க? யாகம் தானே தெரியும்னு நினைக்கக்கூடாது. யோகம் என்றால் இந்த சிற்றொளியாக இருக்கிறது. சின்ன புள்ளியா இருக்கிறது. அந்த பேரொளியான அந்த ஈசனை சிந்திக்க வேண்டும். ஆத்மாவாகிய இருக்கிற நாம, இந்த பரமான்மாவையே 24/7 காதலன் காதலியை நினைப்பது போல, ஒரு கணவன் புதுதா கல்யாணம் பண்ண கணவன் மனைவியும், மனைவி கணவனையும் நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல. புது உறவா இருக்கனால அவங்கள போல ஒரு தாயானவள் தன் பிள்ளைய பிரிந்து வேலைக்கு சென்றிருக்கும்போது எப்படி அந்த பிள்ளையே நினைச்சுட்டு இருக்கா இல்லையா? அதே மாரியே நினைத்துக் கொண்டே இருக்கணும். அப்பப்ப கொஞ்சம் வேலை செய்யாம மறந்து போச்சுன்னா, திரும்பி ஜாயின் பண்ணிக்கணும். வேலை செய்யாம மறந்து போச்சுன்னா, திரும்பியும் ஜாயின் பண்ணிக்கணும். அப்ப எப்பொழுதுமே இணைந்து இருப்பது பேர் யோகம். சிறிது நேரம் அமர்ந்து இணைந்திருப்பது பேர் தியானம். சரியா? அ அப்ப எப்ப குறிப்பிட்ட காலத்துக்கு இணைந்து இருக்கிறேன். 2 மாசம் இருக்கேன், 3 மாசம் இருக்கேன், 1 வருஷம் இருக்கேங்கிறதுக்கு பேரு தவம்னு பேரு. சரியா? இப்ப நம்ப யோகம் அப்டின்னா, 24 மணி நேரமும் நம்ம சிந்திச்சுட்டே இருக்கலாம். குளிக்கும்போதும் பார்த்து இந்த கை, காலுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றது, இந்த உடல எனக்கு குடுத்த இறைவனுக்கு தேங்க்ஸ் சொல்றது, இந்த தாய் தந்தைய குடுத்த தேங்க்ஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா, இந்த இந்த தாய் தந்தை மூலமாக நம்ம வந்ததுனால தான் நமக்கு இந்த ஞானம் கேட்கிற பாக்கியமும், ஞானம் சொல்ற பாக்கியம், ஞானம் அடையிற பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கிறது.
அப்ப அவங்களும் நமக்கு இறைவன் கொடுத்த கொடை தானே. இப்படி ஒண்ணொண்ணுக்குமா நன்றி சொல்லிண்டு, இறைவனுக்கும் நன்றி சொல்லிண்டு குளிக்கணும். சாப்பிடும்போது உணவுக்கு நன்றி சொல்லி, உணவ குடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி, இந்த உணவ புசிக்கிற நமக்குள்ள இருக்கிற அத்தன தேவதைகளுக்கும் நன்றி சொல்லி, இப்படி ஒண்ணொண்ணும் சொல்லும்போது எப்பயுமே இந்த உலக சிந்தனையிலேருந்து விலகி, விலகி எப்படி பண்ணுவோம் நம்ம? இறை சிந்தனையில நம்மளால கொண்டு செல்ல முடியும். இப்படியே போகும்போதும் என்ன பண்ணோம்? நற்குணவானா ஆயிடுறோம். இந்த ஆணவம், கன்மம், மாயைங்கிற இந்த மும்மலம் போயிடுறதா? அப்ப நம்ம எப்படி ஆயிடுறோம்? ரொம்ப ஸ்வீட்டா ஆயிடுறோம். அப்ப அகத்தியருக்கு பிடிச்சிடுறது. அகத்தியர் வந்து மிச்ச மீதியும் கிளீன் பண்ணோம்னா, ஈசனுக்கு பிடிச்சிடுறது. அப்ப நம்ம என்ன ஆயிடுறோம்? அந்த ஒளியான இறைவனுடன் ஒன்றக்கூடிய அந்த தன்மைய பெறுறோம். அவ்வளோதான் கண்களா. ரொம்ப ஈஸி. அதனால யோகம் செய்வோம், இணைந்தே தியானம் செய்வோம். இணைந்தே சத்யுகம் எனப்படும் கைலாயம், விஷ்ணுபுரி எனப்படும் வைகுந்தம் அமைப்போம், ராமராஜ்யம் அமைப்போம், சிவாலயம் அமைப்போம். இது இத்தனையும் வரப்போறது. யார கொண்டு வரப்போறதுன்னா, இந்த உயர்ந்த உயர்ந்த தன்மைகள்ல போய் நீங்க அடையறீங்கல்ல, உங்க எல்லாரையும் வச்சு தான் இதெல்லாம் செய்யணும். சரியா? அப்ப அதுக்கான கேண்டிடேட் ஆத்மாக்கள் தேவைப்படுறது அந்த பரிசுத்த ஆத்மாக்களாக நீங்க எல்லா மும்மலங்கள விட்டு, பஞ்ச விகாரங்கள விட்டு, பஞ்சேந்திரியங்கள அழகா தூய்மையா வச்சுக்கிண்டீங்க அப்படின்னா, என்ன ஆகும்? இந்த அடுத்த இதுக்கு போற இந்த டைமென்ஷனுக்கு போற இந்த உலகம் அப்படிங்கிற இந்த அமைப்பு சத்தியுகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் விஷ்ணுபுரி, அதுதான் வைகுந்தம், அதுதான் கைலாயம், அதுதான் சிவாலயம். அத அமைக்கிறதுக்கு நீங்க எல்லாருமே தேவைப்படுறது. சரியா? அதுக்கு எல்லாரும் சமைப்போம். சரியா? ஓம் சாந்தி. சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். காட் பிளெஸ் யூ ஆல். இதுவரை என்னோட இணைந்து பயணித்த அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாகிய இறைசக்திக்கு கோடானு கோடி நன்றி. ஆ ய மேலும் இந்த புத்தகத்த வாசிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்ப எனக்கு தந்த அந்த பாக்கியத்த எனக்கு அளிச்ச பரதவசி மாமுனிவருக்கு, பரத்வாஜர் எனப்படும் அந்த மாமகரிஷிகளுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி.